ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேக்கிங் சீரீஸில் கேரட் கேக் பார்க்க போகிறீங்க. கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கேன். எந்த கெமிக்கலும் இல்லை. அவ்வளோ சூப்பராக ஒரு 1 ஹவர்க்குள்ளே அவ்வளோ சூப்பரான ஒரு கேக், ஹெல்த்தியான கேக் வீட்டிலேயே என்னால் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு காரணம் என்னோட குரு தான். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது என்னோட குருவால் தான். நான் சீக்கிரமே என்னோட குருவை ரிவீல் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க யார் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணல, மைதா யூஸ் பண்ணல. அதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், எக்லெஸ். அது எவ்வளோ பெரிய விஷயம். எக்லெஸ்ஸில் எக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சாஃப்ட்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எக்கு போடாமல் இவ்வளோ சாஃப்ட்னஸ் என்னால் கையில் எடுத்துட்டு அதை நான் உடைக்கிறேன். அப்படியே பொல பொலன்னு கொட்டிடும் போல். நான் அப்படி அழுத்தினேன்னா அந்த கேக்கோட கட் பண்ண அந்த பீஸே உடஞ்சி கீழே விழுந்துடும். அதனால் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக உடையுது அப்படின்ட்டு. லைட் ஸ்வீட்டில் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துச்சு. ஸ்வீட்னஸ் என்னங்கிறதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். அவ்வளோ சாஃப்ட்னஸ். எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்கள் அண்ணாக்கெலாம் சுகர் இருக்குது. அவங்களாம் சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இன்றைக்கி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. சீக்கிரம்